இதே சம்பவம் ஒருவேளை ஒரு தேவர் சாதிகள் ஒரு பிள்ளைக்கு நடந்திருந்தால் இன்னைக்கு தமிழ்நாடு தென் மாவட்டம் 10 வருகிறது. ஒருவேளை ஒரு படையாட்சி சம்பவத்தில் ஒரு 2 பிள்ளைகள் சேர்ந்து செத்து போயிருந்தாங்கன்னா வட மாவட்டம் கொழுந்து விட்டு எரியும். அப்ப என்ன தெரியுது? அப்ப உயர்ந்த சாதிகள், கட்டமைப்பு உள்ள சாதிகள், அரசியல் வலிமை உள்ள சாதிகள், மூத்த சாதிகள் என்று சொன்னால் அவர்களுக்கு ஒரு நியாயம். ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் பிறந்த பிள்ளைகள் என்று சொன்னால் இந்த அரசு கண்டுகொள்ளாமல் இருக்குமா? கடந்து போகுமா? முறைப்படி நான் பேச முடிக்கிறேன். அஞ்சு சொன்னா பேச முடிக்கிறேன். முறைப்படி பார்த்தா நீ ஒண்ணும் இல்லை. இந்த சமூகம் குறைவதில்லை சமூகம் வீரத்திற்கும் சற்று குறைந்த சமூகம் அல்ல. காரணம் இந்த சமூகம் வெற்று முழக்கமிட்டு வேடிக்கை வைக்கின்ற சமூகம் அல்ல. வேட்டையாடி பழக்கப்பட்ட சமூகம். நாங்கள் பழத்தில் போய் வேட்டையாட சொன்னாலும் நாங்கள் தயாராக இருக்கிறோம். முறத்தால் புலி துரத்திய மானமுள்ள மரத்திகள் பிறந்த இந்த புற இனத்தில் அமைதியாக ஜனநாயக வழியில் சட்ட வழியில் இந்த போராட்டத்தை செய்து கொண்டிருக்கின்றோம். ஆளுகின்ற எடப்பாடி அரசு உடனடியாக தலையிட்டு சிபிசிஐடி விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும். தகுந்த இழப்பீடு வழங்க வேண்டும். இதே கடந்த காலத்தில் சுஜித்தில் ஒரு பையன் ஆழ்ந்த கணத்தில் வந்து இறந்து போயிட்டான். உரிய நிவாரணம் கொடுக்க வேண்டும், தவறில்லை. எதிர்பாராதான் ஒரு விதமாக நடந்த தற்கொலைக்கு இந்த அரசு இழப்பீடு கொடுத்தது என்று சொன்னால் இந்த கவனக்குறைவாக கொண்ட குழந்தைகளின் குடும்பத்திற்கு உரிய இந்த அரசு கொடுக்க வேண்டும். அந்த குடும்பத்தில் அரசு வேலை கொடுக்கும் என்ற கோரிக்கையை நாங்கள் முன்வைத்து இந்த போராட்டம் வருகின்ற காலத்தில் ஒருவேளை இந்த அரசு இன்னும் கண்டும் காணாமல் இருக்கும் என்று சொன்னால் தமிழக வாழ்க்கை கட்சி அந்த வேல்முருகன் தலைமையில் கடலூரில் ஒரு பிரம்மாண்டமான போராட்டத்தை நாங்கள் செய்வோம் என்று கூறிக்கொண்டு வாய்ப்பு நன்றி வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் தோழர் இ. சங்கர் அவர்களை கண்டன உரையாற்ற அழைக்கின்றனர். திருக்கழுக்குன்றம் தாலுகா ஆமைப்பாக்கத்தில் ஒரு மாதத்துக்கு முன்பாக 2 சகோதரிகள், ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 2 சகோதரிகள் பிரியங்கா அவர்களும் அதே போல செண்பகவல்லி அவர்களும்